ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். என்னோட நேம் கார்த்திக். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் என்ன ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆனது, அதாவது ப்ரியராக நம்ம இதுக்கு முன்னாடி குரூப்பில் கொடுத்துருந்த ஒரு ஸ்டாக்கு. ஸோ ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ இந்த லாஸ்ட் டிசம்பர் 20th டில் டேட் வரைக்குமே நேற்று இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் மட்டும்தான். இன்னையோட மூமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. நேற்று பார்த்தோம் அப்படின்னா மார்ச்சோட ஃபர்ஸ்ட் டே ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது. பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1100+ வந்து நல்ல பாசிட்டிவ்லேயே இருந்தது. ஸோ இப்போ இது மாதிரி இப்போ இவ்வளோ நாள் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன்லேயே ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு பக்கமாக இருந்ததுனால எந்த ஒரு ஸ்டாக்குமே பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டரோட ஸ்விங் ட்ரேட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸோட ஹோல்டிங்ஸு போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. மார்க்கெட்டில் இது மாதிரி டைம்லேயும் நம்ம ப்ராஃபிட் பெருசாக பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே காட்ட முடியல. சேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரியராக இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஸ்டாக்கும் பெருசாக டார்கெட் ரேஞ்சுக்கு வந்து இன்னும் ரீச் கூட ஆகலை. அதாவது நம்ம என்ட்ரி எடுத்த ரேஞ்சிலேயே 1 மந்தாகவே இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் 105 ரூபாயும் தாண்டலை, 95 ரூபாய்க்கு கீழேயும் போகல. சேம் அதே ஜோனுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு சினாரியோ தான் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்லையும் கூட நம்ம ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணியிருந்தோம், விபுல் லிமிடெட்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். இந்த ஸ்டாக் தான் இந்த வாரத்தில் வந்து நம்ம டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டாக். பட் ஆனால் ஸ்டில் ஹோல்டிங்கில் தான் வச்சுட்டு இருக்கோம். ரீசன் என்னன்னா இந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் எடுத்த லாஜிக் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேரலல் சேனலில் ட்ரேட் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறை இந்த இடத்துல டச் பண்ணும்போதுமே ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ இது வந்து தேர்ட் டச். ஸோ இந்த முறையே ஒரு பவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டார்கெட் வந்து 21 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணது. விச் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 26% மட்டும் தான் எய்ம் பண்ணது. அதுக்கப்புறமேட்டு டார்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது ஒரு 52%. ஏன்னா இது வந்து கண்டினியூவாக ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுனால 52% வந்து எய்ம் பண்ணது. பட் ஆனால் இந்த இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கலை, கண்டினியூவாக ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதை வந்து ஸ்டில் ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் இந்த வீக்கில் வந்து நம்ம டார்கெட் ஹிட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் மட்டும் நான் ஷோ பண்ணிடுறேன். இப்போ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 89% வந்து ரிட்டர்ன் கெயின் பண்ணியிருக்கோம். பிப்ரவரி 9th தான் என்ட்ரி இதில் வந்து கொண்டு போனது. ஸ்விங் ட்ரேடு, T3 ஸ்விங் ட்ரேடு, இது வந்து ப்ரியாரிட்டி குரூப். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு மீதி ஸ்டாக் எல்லாமே நான் ஷோ பண்ண முடியாது அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து இந்த இதை எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ரிப்ளேஸ் மட்டும். இது நம்ம கொடுத்துருந்தது பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 11 கொடுத்துருந்தோம். அது ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்தது டார்கெட் டன்னு. அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த இந்த டார்கெட் வந்து டன் ஆயிடுச்சு. ஸோ 50% மட்டும் புக் பண்ணுங்க, ஹோல்டு பார்ஷியல் 50% புக் பண்ணிட்டு மீதி வந்து 25 வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 25 வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா 52%, கிட்டத்தட்ட ஒரு 53%. ஆஃப்டர் தட் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் டன்னு 56%. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 52 இங்கே எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் அந்த டேவும் வந்து ஃப்ரீஸ் கொடுத்தது ஒரு 56%. புக் டார்கெட் வந்து கொடுத்துட்டோம். பட் ஆனால் இமீடியட்டாக நான் அப்டேட் பண்ண ஒரு விஷயம், இது எல்லாமே பாருங்கள் ப்ரீ மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ண மெசேஜஸ் 9/14 9/15க்கு ஹோல்டு அன்டில் ரிலீஸ் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ சம் ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டீமில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 பீப்புள் மட்டும்தான் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால அவங்களோட ஹோல்டிங் மட்டும் இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே நம்ம எடுக்கலை. சரிங்களா? ஸோ இது என்னைக்கு இந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து அந்த நம்ம புக் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக் நோட் பண்ணிக்கோங்க, விபுல் லிமிடெட். இது நான் என்னைக்கு எக்ஸிட் ஆகிறனோ அன்னைக்கு வந்து இதோட ரிட்டர்ன் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ரீசன் என்னன்னா நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நான் கெயின் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல நான் கட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீக்கில் நம்ம எதிர்பார்த்தது இந்த ஸ்டாக்ல ஒரு 2 ஜோனு. ஸோ அந்த ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே நமக்கு கிடைக்கக்கூடியது போனஸ் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா MFSL. இந்த ஸ்டாக் வந்து நான்
அரௌண்டு ஜூலை 31 ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். சேம் அதே வீடியோ தான் இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். எம்எஃப்எஸ்எல் மேக்ஸ் ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்ல அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம கொண்டு போயிருந்தோம். ஒரு ரூ. 816 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில். அகைன் அதுக்கப்புறமேட்டு ஸ்டாக் இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸில் கன்சாலிடேஷன்லேயே இருந்துகிட்டே இருக்கு. பிரேக் அவுட் இது வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது டே டைம் ஃப்ரேமில் நான் சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு ரொம்ப லாங் எடுத்த மாதிரியான ஒரு வியூ இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப லாங் எடுத்தது தான். ஏன்னா ஆகஸ்ட்டில் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கிட்டத்தட்ட 7 மாதமாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பார்ஷியல் ஒரு அரௌண்ட் ஒரு நியர்பை ஒரு 20% பக்கம் கெயின் பண்ணியிருப்போம். 20% நியர்பை ஒரு 15+ வந்து பர்சன்டேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பேட் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னன்னா ஜஸ்ட் இந்த ப்ரிவியூஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்தது தான். இந்த பாக்ஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் தட் பிரேக் அவுட்டு இது வந்து டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுன்ஸு, செகண்ட் பவுன்ஸு. ஸோ இந்த இடத்துல பவுன்ஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு மைனர் டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேம் அல்லது 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன். இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அதனால இது வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இப்போ நம்ம கொண்டு போயிருக்கோம். ஓகே, டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜென்ரல் குரூப்போடது ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். செக் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீக் என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இந்த வீக் அப்படிங்கிறது இந்த ஃபினான்சியல் இயரோட லாஸ்ட் மந்த் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ இந்த வீக்கில் வந்து என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக் தான் இந்த வீக்கில் ஃபோக்கஸ். ஸோ இதில் வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். இதில் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. பட் ஆனால் 2 கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் வீக்லி டைம் ஃப்ரேம் இது சரிங்களா. பேட்டர்ன் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் தட் கோவிட் ஃபால்க்கு அப்புறமேட்டு இது வந்து கோவிட் ஃபால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரேலி. கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 680 2600 வரைக்குமே போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஒரு பெரிய கன்சாலிடேஷன். இந்த இடத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனரான ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு இன்னும் அப்படியே கன்சாலிடேஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து இது நல்ல பிக்கப் இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கொடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு லாஸ்ட் இயர் மே மந்தே கொடுத்தது. பட் ஆனால் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் இதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா இது வீக்லி டைம் ஃப்ரேம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இந்த ஸ்டாக் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ்க்குள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 2300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தது. ஆஃப்டர் தட் அதே ஜோன் ரிஜெக்ஷன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஒரு சப்ளை ஜோன் பிரேக் ஆனது அப்படின்னா ஆஃப்டர் தட் அது வந்து டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் இது நான் சொல்லலை. ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட் தான். ஸோ அதை வந்து நான் ரீகால் பண்ணுறேன் என்னோட வீடியோ. அவ்வளோ. ஆஃப்டர் தட் இது பிரேக் அவுட்டு சேம் இதே ஜோனில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆனது மார்க்கெட். அதுக்கப்புறமேட்டு இன்ட்ராடேல டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்லாமே சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் தான் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த இடம் எங்கே ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆனதோ ஆஃப்டர் தட் இந்த ஜோன் வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆனது. இந்த இடம் இப்போ டிமாண்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரியராக கிரியேட் பண்ண 2 லோ. இந்த 2 லோ கனெக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான சிக்னலை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வீக்லி டைம் ஃப்ரேமில் கிளியராக வரல. பட் ஆனால் டே டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டோஜி ஃபார்மேஷன் பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சல் ஜோனில் சப்போர்ட் ஜோனில் இது மாதிரி டோஜி ஃபார்மேஷன் வருது அப்படின்னாலே ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா. இது ஃபர்ஸ்ட். இது வந்து 2வது பாயிண்ட். ஆல்ரெடி இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த டிமாண்ட் ஜோனு இப்போ இதுக்கு முன்னாடி சப்ளை ஆஃப்டர் தட் இது டிமாண்ட். இந்த டிமாண்ட் ஜோனில் ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் பர்ஃபெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது எல்லாமே என்னோட பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸாக்டாக இந்த விக்கில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இந்த விக்கில் மட்டுமே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல ப்ராப்பராக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்டாக் வந்து பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இப்போதைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டாப் சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் டச் வரைக்கும் என்னோட டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் வச்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வந்தாலே எக்ஸிட் ஆயிடலாம். சரிங்களா.
நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் டே டைம் ஃப்ரேமில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் க்ளோஸ் வந்தாலே எக்ஸிட் ஆயிடலாம். சரிங்களா? விச் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஒரு 5% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4%. சரிங்களா? நீங்கள் ஒரு 2175க்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனில் ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்ச வாட்டி நான் இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் ட்ரேடிங் செஷனுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான இது விஷயத்த பார்க்குறேன். ஓகேங்களா? இதில் டார்கெட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு டார்கெட் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் ஒரு 2900 வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 4%, நியர்பை ஒரு 4%, 2175க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. டார்கெட் வந்து 290 வந்து எய்ம் பண்ணுறோம். விச் மீன்ஸ் ஒரு 28% வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். 1:7.3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்போ என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலைசர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் வியூ மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு சில விஷயத்த என்னோட வீடியோவிலேருந்து கற்றுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.